நாட்டில் நடக்க போவதை முன்கூட்டியே அறியக்கூடிய ஒரு அற்புதம் நிறைந்த புகழ்பெற்ற ஒரு கோவில் அப்படின்னா சிவன்மலை முருகன் கோவில் தாங்க. இந்த ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அடுத்து இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஒரு திருத்தலமாக இந்த சிவன்மலை சுப்பிரமணிய சாமி கோவிலானது அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த கோவிலில் நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே உணர்த்தக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒரு கோவிலாக இருக்குது. இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா திடீரென பொருள் மாற்றிருக்காங்க. ஸோ இந்த மாற்றப்பட்ட பொருள் என்ன, மேலுமே இந்த மாற்றப்பட்ட பொருளால் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நம்மளோட வாழ்க்கையில் நடக்க போகிறது அப்படிங்கிறத பற்றின முழுமையான தகவலை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சிவன்மலை ஆண்டவர் பக்தரோட கனவுல ஒரு குறிப்பால் ஒரு பொருளை உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை கோவில் நிர்வாகம் மூலம் உத்தரவு பெட்டியில் வைத்து அது உண்மைதானா கனவுல வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை பூ போட்டு பார்த்து அதுக்கப்புறம் உண்மை அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைப்பது அப்படிங்கிறது தொன்று தொட்டு வருகிற ஒரு முக்கியமான விஷயமாகவும் இருக்குது. இது பக்தர்கள் கனவுல தோன்றிய பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி கிட்ட பூ போட்டு கேட்பாங்க. அந்த உத்தரவு கிடைச்சிச்சு அப்படின்னா அது ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருளானது மாற்றப்பட்டு புதிய பொருளானது வைத்து பூஜை செய்யப்படுவது இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிறப்பு. அதுலேயே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது எந்த கோவில்லையுமே இல்லாத ஒரு சிறப்பாக இது இருக்கு. இது பார்த்தீங்களா 29/4/2026 புதன்கிழமை அன்னைக்கு இந்த பொருளானது மாற்றிருக்காங்க. ஸோ இந்த பொருள் மாற்றத்தினால எப்படிப்பட்ட ஒரு மாற்றம்லாம் நடக்க போகிறது. அதே மாதிரி இது பார்த்தீங்களா மார்ச் 10 முதல் மஞ்சள் பிள்ளையார், அருகம்புல், வெற்றிலைப்பாக்கு, எலுமிச்சை வைத்து சிறப்பான பூஜைகள் செய்யப்பட்டது. இந்த நிலையில் பார்த்தீங்களா திடீரென சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றிருக்காங்க. ஸோ இதனால் என்ன மாதிரியான தாக்கங்கள்லாம் நடக்க போகிறது அப்படிங்கிறத பற்றின முழுமையான நம்ம தகவலையும் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்குது, அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்களா ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற ஒரு கோவிலாக இருக்குது. இது இந்த சிவன்மலை திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற திருத்தலமான சிவன்மலை சுப்பிரமணிய சாமி கோவிலானது அருணகிரிநாதர் பாடல் பெற்ற ஒரு தலமாக இருக்குது. இந்த கோவிலில் புகழ்பெற்றது ஆண்டவன் உத்தரவு பெட்டி தாங்க. இதில் வைத்து பூஜை செய்யப்படக்கூடிய பொருட்கள் சமுதாயத்தில் சில மாற்றங்களை நிகழ்த்துவது ஐதீகம். இதை உலகத்தில் ஏற்படக்கூடிய ரொம்ப முக்கியமான நிகழ்வுகளை பக்தர்களுக்கு உணர்த்துவதாக முன்னதாகவே உத்தரவு பொருளாக பக்தர்கள் கனவுல தோன்றுகிற அப்படின்னு சொல்லப்படுது. சிவன்மலை ஆண்டவர் பக்தர்களோட கனவுல ஒரு குறிப்பால் ஒரு பொருளை உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை கோவில் நிர்வாகம் மூலம் உத்தரவு பெட்டியில் வைப்பது அப்படிங்கிறது தொன்று தொட்டு வழங்குகிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஸோ அப்படி வைக்கக்கூடிய பொருளானது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் தான் இதுவரைக்குமே இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் நிறைய பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த பொருட்கள் வைக்கப்பட்டதுனால அது சம்பந்தமான சம்பவங்கள் எல்லாமே நடக்கு. அதே மாதிரி இதுவரைக்குமே தண்ணீர், புடவை, வைக்கோல், மண், துப்பாக்கி, ஏற்கலப்பை, ரூபாய் நோட்டு, நோட்டு புத்தகம், சைக்கிள், அரிசி, மஞ்சள், இளநீர், தங்கம், சர்க்கரை, கணக்கு நோட்டு, பூமாலை, இரும்பு சங்கிலி, ருத்ராட்சம், கடல் நீர், மஞ்சள் பிள்ளையார், அருகம்புல், வெற்றிலைப்பாக்கு, எலுமிச்சை என பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்காங்க. இப்படி வைத்து பூஜை செய்யப்படக்கூடிய பொருளானது சமுதாயத்தில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா எந்த கோவில்லையும் இல்லாத ஒரு புகழ்பெற்ற ஒரு கோவிலாக இந்த சிவன்மலை ஆண்டவன் முருகன் கோவிலானது இருக்குது. ஸோ மார்ச் 10 முதல் மஞ்சள் பிள்ளையார், அருகம்புல், வெற்றிலைப்பாக்கு, எலுமிச்சை வைத்து சிறப்பான பூஜை செய்யப்பட்ட இந்த நிலையில் திடீரென பொள்ளாச்சி அருகே இருக்கக்கூடிய பரவிப்பாளையத்தைச் சேர்ந்த கதிர்வேல் வயது 50 அப்படிங்கிற விவசாயி கனவுல போய் தோன்றி மண் களையத்தில் தீர்த்தம், மண், ஏர் கலப்பை, பிரம்பு இது எல்லாத்தையும் வைக்க உத்தரவானதாக சொல்லப்படுறாங்க. ஸோ அந்த உத்தரவு ஆனதுமே அந்த பக்தர்கள் உடனே முருகன் கோவில் பூசாரிக்கிட்ட சொல்ல அவங்க பார்த்திங்களா இது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு பூ போட்டு பார்த்துட்டு அது உண்மை அப்படின்னு வந்தாங்களா இந்த பொருட்களானது அந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படுவது ஒரு தொன்று தொட்டு வணங்கிட்டு வர ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. தற்போது இந்த பொருளால்
அதாவது மண் கலயத்தில் தீர்த்தம், மண் ஏற்கலப்ப பிரம்பு, இதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்க போகிறது? இதையடுத்து ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஏப்ரல் 29 முதல் இந்த பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்படுகிறது. இந்த பொருட்களோட தாக்கம் போக போகத்தான் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு சிவாச்சிரியர்களுமே தெரிவிக்கிறாங்க. மேலுமே இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டக்கூடிய இந்த பொருளால் எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா. சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு நாள் 29/4/26 உத்தரவு பொருளானது மண் கலயத்தில் தீர்த்தம், மண் கலயத்தோட மண் ஏற்கலப்பை பிரம்பு இதெல்லாம் வைக்கப்படுவது ஒரு சிறப்பான விவசாய நல்ல ஒரு முன்னேற்றம் செழிக்கும் அப்படின்னு நினைக்கலாம். அதே நேரத்தில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருட்கள் ஒவ்வொன்றுமே ஒரு சிக்னல் போல பார்க்கப்படுதுங்க. ஏற்கலப்பை மற்றும் பிரம்பு வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது. அதாவது உத்தரவு பொருளும் அதனோட தாக்கமும் பார்க்கலாங்க. விவசாயத்தோட மேன்மை, ஏற்கலப்பை அப்படிங்கிறது விவசாயத்தோட ஒரு அடையாளமாக இருக்குது. இது மண்ணையும் உழைப்பையும் குறிக்கும். வரும் காலத்தில் விவசாயம் செழிக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறியாக கூட இது பார்க்கலாம். பிரம்பு அதாவது சட்டம் மற்றும் ஒழுங்கு. பிரம்பு அப்படிங்கிறது அதிகாரத்தையும் தண்டனையும் குறிக்கக்கூடிய ஒரு பொருள். ஸோ சமூகத்தில் அல்லது சட்ட ரீதியாக ஒரு கண்டிப்பான ஒழுங்குமுறை வரப்போவதை இது குறிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். தவறு செய்கிறவங்களுக்கு தண்டனை கிடைப்பதும், சட்டம் தன்னோட கடமையை சரியாக செய்வதும் இதன் மூலம் உணர்த்தப்படுது. அரசியல் மாற்றம் பொதுவாகவே ஏற்கலப்பை பெட்டியில் ஏறும்போது விவசாயம் சார்ந்த கொள்கைகள் அல்லது விவசாயத்தின் பின்னணியாக கொண்டவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது மக்களோட ஒரு நம்பிக்கையாகவும் இருக்குது. அதே நேரத்தில் மழை பொழிந்து நாடு செழிக்கும், உணவு உற்பத்தியுமே அதிகரிக்க நிறைய வாய்ப்புகளானது இருக்குது. மக்களிடையே ஒரு பயபக்தியும் ஒழுக்கமும் வளரக்கூடிய ஒரு ஆன்மீகமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலங்களாக மாறுன்னு நினைக்கலாம். அதே மாதிரி சிவன்மலை ஆண்டவன் பெட்டியில் வைக்க சொல்கிறாரோ அது சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அந்த பகுதி மக்களிடையே தீராத ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சிவன்மலையில் வைக்கக்கூடிய பொருளானது கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும், நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த சிவன் மலையில் வைக்கக்கூடிய பொருளால் நீங்கள் என்ன நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சிவன்மலை ஆண்டவர் முருகன் கோவிலில் ரொம்பவும் பிரசித்தி பெற்ற ஒரு முருகன் கோவிலாக இந்த ஆலயம் பார்த்திங்களா இருக்குது. மேலுமே இதில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படிங்கிறது இது எந்த கோவில்லையுமே இல்லாத ஒரு வழிபாடாக இந்த ஆலயத்தில் மட்டும் இருக்கிறது ஒரு சிறப்பு. இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா எப்போதுமே ஒரு அணையாத தீபம் எரிந்து கொண்டே இருக்கும். இந்த சிவன்மலை முருகன் கோவிலில் மட்டும் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா எங்கே பார்த்திங்களா முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கு தான். ஆனால் மற்ற ஆலயத்தெல்லாம் எங்கே பார்த்தாலுமே முதல் வழிபாடு பிள்ளையாருக்கு தான். அதாவது பக்தர்களோட கனவுல முருகன் சொல்லக்கூடிய அந்த பொருளை நிறைய பொருட்கள் இது வரைக்கும் வச்சுருக்காங்க. இந்த உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜைக்கும் வழக்கமானது இன்றுமே இருப்பது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயம். இது நாட்டில் நடக்க போவதை முன்கூட்டியே உணர்த்துவதாக நம்பப்படுது. மேலுமே இந்த கோவிலோட தல வரலாறு அப்படிங்கிறது சிவன் திரிபுரத்தை அழிக்க மேராக பயன்படுத்திய போது அதிலிருந்து ஒரு மேருமலையோட ஒரு சின்ன பகுதி தான் இந்த சிவன்மலை அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே இந்த கோவிலானது பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செஞ்ச ஒரு தலமாகவும், மேலுமே சிவன் பார்த்திங்களா இங்கு வள்ளி மற்றும் தெய்வானை இருவரோட குடிகொண்ட ஒரு அற்புதமான தலமாகவும் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. 14 சித்தர்களில் ஒருவரான சிவவாக்கியர் இந்த மலையில் தங்கி முருகனை வழிபட்டதுனால இது சித்தர்கள் உலா வரக்கூடிய ஒரு அற்புதமான மலையாகவும் இருக்குது. அதே நேரத்தில் இது சிவன் மலை அப்படின்னு சிறப்பு பெற்றதாகவும் இருக்குது. மேலுமே இந்த திருத்தலமானது அருணகிரிநாதரால் திருப்புகழில் கூட பாடல் பெற்ற ஒரு பெருமை கொண்ட ஒரு அற்புதமான முருகன் கோவில். மேலுமே வள்ளி மலைக்கு சென்று வள்ளியை மனம் முடித்த முருகன் வள்ளியோடு இங்கு குடிகொண்டதாக புராணங்களுமே சொல்லப்படுது. மேலுமே இந்த கோவிலானது ரொம்ப காங்கேயம் பகுதியில் அமைந்திருக்கிறதுனால அந்த பகுதி மக்களோட குலதெய்வமாகவும் கொங்கு நாட்டோட ரொம்ப முக்கியமான வழிபாட்டு தலமாகவும் இந்த கோவிலானது அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியானது ரொம்ப ரொம்ப உலக பிரசித்தி பெற்றதாக இருக்குது.
இது பார்த்தீங்களா, இது ரொம்பவும் புகழ்பெற்ற ஒரு கோவிலா இருக்கு. ஏப்ரல் 29/4/26 முதல் வைக்கப்படக்கூடிய இந்த மண் கலயத்தில தீர்த்தம், மண், ஏர் கலப்பை, பிரம்பு ஆகிய 4 பொருட்களும் கண்டிப்பா நாட்ல நல்லது நடக்க இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்க புது புது நியூ வீடியோஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காம நீங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்குது, அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு புது புது வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி நீங்கள் இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய இந்த பொருட்கள் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.